ஓம் சாய்ராம். எல்லோருடைய வீட்லையும் பார்த்தீங்கன்னா கடிகாரமும் காலண்டரும் கண்டிப்பாக இருக்கும். இந்த ரெண்டு பொருட்கள் இல்லாத வீடு அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த முக்கியமான இரண்டு பொருட்களான காலண்டரும் கடிகாரமும் எந்த திசையில் சரியாக வைத்தால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும், உங்களுடைய கடன் சுமை தீரும், பணம் பல வழியிலிருந்து வந்து சேரும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு வாஸ்து டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நம்ம வீடு கட்டும் போதே ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா வாஸ்துப்படி தான் கட்டுவோம். கிச்சன் இந்த சைடு வரணும், பெட்ரூம் இந்த சைடு வரணும், டாய்லெட் இந்த சைடு வரணும்ட்டு முக்கியமாக எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்வோம். அப்படி நீங்க வீடு கட்டி முடிச்சப்புறம் இல்ல ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகும்போது வாஸ்து பிரகாரம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்புல எந்த ஒரு குறையுமே இருக்காங்க. சரியான படியாக வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீட்டில் தங்குபவர்களுக்கு இல்ல அந்த வீட்டில் வந்து புகுவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்போட இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பணம் பல வழியிலிருந்து வந்து சேர்ந்து அவங்க வீட்டுல கடன்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது. வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருப்பாங்க. வாஸ்துல சில குறைபாடுகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா கடன் சுமைகள் இருக்கும். சரி, இப்போ உங்க வீடு வந்து சரியான வாஸ்து பிரகாரம் இருக்கு, ஆனாலும் உங்கள் வீட்டில் வந்து பண பற்றாக்குறை இருக்கு, இல்ல பணம் வர்றது வந்து தடைபடுதுன்னா ஒரு சில பொருட்களை நீங்கள் வாஸ்து பிரகாரம் வைப்பதன் மூலமாக அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணலாங்க. அதுலயும் முக்கியமா எல்லோருடைய வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கடிகாரமும் காலண்டரும் கண்டிப்பாக இருக்கும். இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் சரியான திசையில் வைக்கும் போது உங்கள் வீட்டிற்கு வந்து செல்வ வளம் பெரிய அளவில் வந்து சேருங்க. சோ கடிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நேரத்தை பார்ப்பதற்கு மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல நேரமாக மாற்றுவதற்கு உண்டான பலன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடிகாரத்தில் உள்ளது. அதனால கடிகாரத்தை வாஸ்துப்படி எந்த திசையில் வைக்கணும் பார்க்கலாம். பொதுவாகவே வீட்டில் கடிகாரத்தை மாற்றுவதற்கு வடக்கு திசை உகந்ததாக இருக்குது. ஏன்னா இந்த திசையானது குபேர திசை அப்படின்னு சொல்றோம். இந்த திசை வந்து குபேர திசைக்கு உகந்ததாக இருப்பதால் உங்கள் வீட்டில் வடக்கு பக்கம் கடிகாரத்தை வைப்பதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் தீர்ந்து உங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா செல்வ நிலை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பணம் பல வழியிலிருந்து வந்து சேரும். அதே போல உங்களுடைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கடன்கிற ஒரு பிரச்சனை இருக்காது. அப்படி கடன் இருந்தா கூட அதை அறிவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியும் இருக்குங்க. அடுத்தபடியாக நீங்கள் கடிகாரத்தை மாற்றும் திசைன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு திசைங்க. உங்களால வடக்கு திசையில் வைக்க முடியவில்லை என்றால் கிழக்கு திசையில் கண்டிப்பாக வைக்கலாம். கிழக்கு திசையானது கடவுளுக்கு உகந்த திசையாக இருக்குது. அதனால இந்த திசையில் வைத்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலை அதிகரிக்கும். கண்டிப்பாக இது நடக்கும். அதனால உங்களால முடிந்தால் வடக்கு திசையில் வையுங்கள். அப்படி இல்லைன்னா கிழக்கு திசையில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடிகாரத்தை மாட்டி வையுங்கள். கிழக்கு திசை என்ன மாதிரி நீங்க வந்து வாட்ச் வந்து மாட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து ஊசலாடும் கடிகாரம், அதாவது பெண்டுலம் வந்து இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடிகாரத்தை வந்து நீங்கள் வந்து கிழக்கு திசையில் மாற்றலாம். ஏன்னா அந்த ஊசல் கடிகாரங்கள் வந்து உயிரோட்டம் உள்ளவை, சரிங்களா? அதனால கிழக்கு திசையில் அந்த கடிகாரத்தை மாட்டி வைக்கலாம். அது போக ஒரு சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து சத்தம் கேட்கும், சரிங்களா? அந்த குருவி வந்து சத்தம் கொடுக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க கடிகாரத்தையும் கூட பாத்தீங்கன்னா நீங்க கிழக்கு பக்கமா மாட்டி வைங்கள். இப்படி நீங்க மாட்டி வைக்கும் போது உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளதுங்க. ஏன்னா கிழக்கு திசை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்திரனின் திசை. இந்திரன் வந்து தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தேவன், அவங்களோட தலைவன். அதனால கண்டிப்பாக நீங்கள் கிழக்கு திசையில் இந்த மாதிரி கடிகாரங்கள் வைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செல்வ வளம் வந்து அதிகமாக இருக்குங்க. அது போக உங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டினோட கிழக்கு பக்கத்தில் உள்ள சுவற்றில் வந்து கடிகாரத்தை மாற்றி வைக்க வேண்டும், சரிங்களா? நீங்க கிழக்கு பக்கத்தில் மாட்டக்கூடிய கடிகாரத்தோட கலர் வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் கலர் அல்லது மரச்சாமான் இருக்கு பாத்தீங்களா, அந்த உடன் கலர்ல இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க கிழக்கு பக்கம் மாட்டக்கூடிய கடிகாரம் வந்து பாத்தீங்கன்னா வட்ட வடிவிலாக இருக்கலாம் அல்லது சதுர வடிவிலாகவும் இருக்கலாம். இந்த ரெண்டு கலர்ல இருந்தாலும் சரி, அது ரொம்பவே நல்ல விஷயம் தாங்க. அதே போல முன்னாடி சொன்ன மாதிரி வடக்கு சுவற்றில் வந்து நீங்க மாட்டக்கூடிய கடிகாரத்தோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வட்ட வடிவில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பலனை கொடுக்கும். சரி, இப்போ உங்களால கிழக்கு பக்கமும் மாட்ட முடியல, வடக்கு பக்க சுவர்லையும் உங்களால கடிகாரத்தை மாட்ட முடியல அப்படின்னா மேற்கு சுவற்றில் வந்து கடிகாரத்தை மாட்டி வைக்கலாங்க, சரிங்களா? இது வந்து மூணாவது திசை. கிழக்கு பக்க சுவர் அல்லது வடக்கு பக்க சுவர் அல்லது மேற்கு சுவற்றில் உங்களுடைய கடிகாரத்தை மாட்டி வைக்கலாம். ஆனால் ஒருபோதும் தெற்கு சுவற்றில் கண்டிப்பாக கடிகாரத்தை மாட்டி வைக்காதீர்கள். ஏன்னா தெற்கு திசை வந்து பாத்தீங்கன்னா யமனின் திசை. அதனால வந்து நீங்க உங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக கிழக்கு வடக்கு அல்லது மேற்கு திசைகளில் உங்களுடைய வீட்டில் கடிகாரத்தை மாட்டி வைக்கலாம், சரிங்களா? இந்த மூணு திசையிலையும் வச்சாவே
போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நேரம் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடுங்க. அதே போல ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்கு. நீங்க வந்து ஒரு சில வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு லேட்டா வச்சிருப்பாங்க, இல்ல அரை மணி நேரத்துக்கு ஃபாஸ்டா வச்சிருப்பாங்க. அப்படிலாம் வைக்காதீங்க தயவு செய்து. நீங்க வந்து லேட்டா வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டத்தை தான் கொண்டு வந்து தரும். டைம் வந்து கரெக்டா வைங்க, அல்லது மேக்ஸிமம் போனா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபாஸ்டா வைங்க. அதுக்கு மேல வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டைம் வந்து ஃபாஸ்டா வைக்கவே கூடாது. அதே போல உங்களுடைய படுக்கை அறையில் கதவுக்கு நேர் மேலே, அதாவது உங்க படுக்கை அறையில் அந்த கதவு இருக்குல்ல, அதுக்கு மேல வந்து கண்டிப்பாக கடிகாரத்தை மாட்டக்கூடாது. உங்களுடைய வாசலுக்கு வெளியே பால்கனியில் கடிகாரங்களை மாட்டி வைக்க கூடாது. சரிங்களா? அதே போல இன்னொரு விஷயம் வந்து உங்களுடைய வீட்டினுடைய நிலைவாசலுக்கு வெளியவோ இல்ல வீட்டின் நிலைவாசலுக்கு உள்ளேயோ சரியாக நீங்கள் வந்து கடிகாரத்தை மாட்டி வைக்க கூடாதுங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். சோ வடக்கு, கிழக்கு மற்றும் மேற்கு சுவர்களில் வந்து நீங்கள் கடிகாரத்தை மாட்டி வைப்பது உங்களுடைய வீட்டிற்கு வந்து பாத்தீங்கன்னா பண வரவு வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து கொடுக்கும். உங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் இல்லாம இருக்குங்க. கண்டிப்பாக கடன் சுமையில் இருக்காது. இந்த ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வாஸ்து வந்து பாத்தீங்கன்னா சரியாகுங்க. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து எந்த திசையில் வந்து காலண்டரை மாட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா தப்பி தவறி கூட ஒரு திசையில வந்து காலண்டரை மாட்டியே வச்சிடாதீங்க. எதுக்காக சொல்லணும்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் ஒரு சில பொருட்களை சரியான முறையில் வைத்து அவர்கள் வந்து வாழ்ந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிக செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தார்கள். ஆனா இன்னைக்கு இருக்க ஃபாஸ்ட் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரியாம பண்ற தப்புனால நம்ம வீட்டுல வந்து கஷ்டம் வருதுங்க. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி மற்றும் ஆற்றலும் உண்டு. அது நேர்மறையாக மாற்றுறது நம்ம கையில தான் இருக்கு, அதை எதிர்மறையாக மாற்றுறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதுலயும் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா கடிகாரம் மற்றும் காலண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல நேரத்தை குறித்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்துற பொருட்கள். அதனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சுவாமி படங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம பயமுறுத்த மாதிரி எந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு படமும் காலண்டர்ல இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மனதுக்கு இதமான ஒரு பொருளாதான், ஒரு படமாதான் அந்த காலண்டர்ல இருக்கணும். அது போக கடவுள் படங்கள் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல உங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து காலண்டர்ல இருக்க தினத்தை மாத்துங்க. சரியா? ஒரு சில பேர்லாம் காலண்டர் வாங்கி வச்சாங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி இருந்து மாசம் ஒரு தடவை தான் கிளிப்பாங்க. அப்படிலாம் இல்லாம கண்டிப்பாக நீங்கள் வந்து தினம்தோறும் அந்த காலண்டர் கிழிச்சிட்டு சரியான முறையில் அந்த காலண்டரை நீங்க வந்து யூஸ் பண்ணணுங்க. பொதுவாகவே நல்ல திசைன்னு பாத்தீங்கன்னா மேற்கு திசை சுவற்றில் மாற்றி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காலண்டர் வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்குமாறு வச்சிங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்படி இல்லை உங்க வீட்டில் பண கஷ்டங்கள் இருக்கு, உங்க வீட்டில் வந்து கொஞ்சம் கடன் சுமையெல்லாம் இருக்குன்னா நீங்க வந்து உங்க வீட்டில் வந்து தெற்கு திசை சுவற்றில் மாட்டி அந்த காலண்டர் வந்து வடக்கு திசை நோக்கி இருக்குமாறு வைக்கணுங்க. இப்படி வச்சாலும் சரி உங்க வீட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் கிடைக்கும். சோ நீங்க 2 சைடு தான் மாட்டணும். ஒன்னு வந்து மேற்கு திசை சுவற்றில் மாட்டி கிழக்கு திசை இருக்குமாறு பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா தெற்கு திசை சுவற்றில் காலண்டரை மாட்டி அது வந்து வடக்கு திசை நோக்கி இருக்க மாதிரி வைக்கணும். இப்படி வச்சீங்கன்னா உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் கண்டிப்பாக தீரும். சோ காலண்டரும் இந்த கடிகாரத்தையும் சரியான திசையில் உங்க வீட்டுல வைங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள்லாம் நீங்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பண வரவு மிகப்பெரிய அளவில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமைகள்லாம் தீரும். இந்த வாஸ்து டிப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செல்வ வளம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.